Hi friends, first of all ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ என்ன அப்படின்னா, ஆப்ஷனில் இருக்கிற ஒரு சில விஷயம் ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு ஆழமான ஒரு புரிதல் கொடுக்கணும் இதுக்கு ரிலேட்டடாக அப்படின்றதுனால இந்த வீடியோ நம்ம டெய்லி பார்த்திங்கன்னா டெய்லி வீடியோஸ் போடுறோம். அதில் நிறைய டேர்ம்ஸ் புதுசாக இருக்குது, எங்களுக்கு புரியலை. ஸோ இதை புரிகிற மாதிரி வீடியோ போட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அதனால் நான் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி ஒரு முக்கியமான ஆழமான ஒரு விளக்கம் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ இந்த மாதிரி ஒரு விஷயம் யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்றது தெரியல. பட் நீங்கள் மேபி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் புதுசாக தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்றது மட்டும் நான் சொல்கிறேன். வீடியோ புரியல அப்படின்னா தயவு செஞ்சு இன்னொரு தடவை கூட வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக புரியும். கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல்டிமேட்டாக ஸ்கியூவை பேஸ் பண்ணி எப்படி ஒரு சைடு மார்க்கெட் டைரக்ஷன் இருக்குது அப்படின்றது. இது ஒரு நாலேஜ் ஷேரிங்காக நம்ம கொடுக்குறது அப்படியே ட்ரேடிங்கில் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கும் கண்டிப்பாக. பட் அதில் உங்களோட ரிஸ்க் என்ன, நம்ம எந்த இடம் ட்ரேட் எடுக்கிறோம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு ட்ரேடுக்கான பாசிட்டிவ் கெயினை குறிக்கும். கரெக்டுங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவ் திங்காக நீங்கள் தைரியமாக தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றதும் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அண்ட் ரொம்ப பிடிக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். எஸ் நண்பா, இங்கே முக்கியமாக பார்க்க போகிறது அந்த டேர்ம்ஸை பற்றி தான் அப்படின்றது நான் சொன்னேன். என்னென்ன டேர்ம்ஸ் முக்கியமாக பார்க்க போகிறோம் அப்படின்றதும் அதை எப்படி கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விதத்தையும் தான் நம்ம பேச போகிறோம். முக்கியமாக இங்கே நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அல்டிமேட்டாக வாட் இஸ் ஸ்கியூ, இதை பற்றி தான் பெருசாக பேச போகிறோம். இந்த ஸ்கியூவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முக்கியமாக இதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு சில விஷயங்களை பற்றி தெரியணும். ஓகேங்களா? அது ஓஏன்னு சொல்லப்படுற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், ஓகேங்களா? ஸோ ப்ரீமியம்னு சொல்லப்படுற ஆப்ஷனோட ப்ரைஸாக இருக்கட்டும், இதை பேஸ் பண்ணி தான் அல்டிமேட்டாக இந்த ஸ்கியூ எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். அதாவது வெறும் ஸ்கியூ அப்படின்றது மட்டும் சொல்லாமல் எப்படி இதை பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா? மொதல் விஷயம், இது பார்த்திங்கன்னா கால் சைடு, இது புட் சைடு யூஸ்வலாக தெரியும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீமியம், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். கால் சைடு ப்ரீமியம், புட் சைடு ப்ரீமியம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஐவி பிளாட் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஸ்கியூ அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. ஒன்றும் கிடையாதுங்க. ஸ்கியூனா நீங்கள் தமிழில் டிக்ஷனரியில் போட்டிங்க அப்படின்னா பாரபட்சம் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகேங்களா? அதாவது பாரபட்சம் பார்க்குற தமிழில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீங்கள் அவனுக்கு மட்டும் அதிகமாக பண்ணுறீங்க, எனக்கு கம்மியாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் பாரபட்சம். ஓகேங்களா? இந்த பாரபட்சம் நம்ம ஐவியோடைய ஆப்ஷனில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது இந்த ஆப்ஷனோட ஐவி அப்படின்னு சொல்கிற விஷயம் எவ்ரி ஸ்ட்ரைக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐவி மெயின்டைன் ஆகும். அதாவது ஒன்றும் இல்லைங்க. ஸோ ஐவி அப்படின்னா பயம் அப்படின்றத எடுத்துக்கங்க. இந்த பயம் அப்படின்றது எவ்ரி ஸ்ட்ரைக்குக்குமே ஒரு பயம் இருக்கும். ஒரு பயம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. அட் த மணியில் செல் பண்ணியிருக்கவனுக்கு ஒரு பயம் இருக்கும், நான் 500 பாயிண்ட்டுக்கு அங்கிட்டு செல் பண்ணியிருக்கவனுக்கு ஒரு பயம் இருக்கும். கரெக்டு தாங்களேங்க? ஏன்னா அட் த மணியில் செல் பண்ணியிருக்கவன் அதிகமாக காசு வேணும்னு சொல்லிட்டு செல் பண்ணியிருப்பான். இது வெறும் செல்லருக்காக செல் பண்ணுற ஒரு செல்லருக்காக பேசுகிறாங்க அப்படின்னு கிடையவே கிடையாது. இது ரெண்டு பேருக்கும், ஒரு ஆப்ஷன் பையருக்கும் ஒரு ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கும் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கும் இது முக்கியமான விஷயம். இங்கே ஒரு ஆள் செல் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க எதிர்பார்க்குற ப்ராஃபிட் அதிகம், ரிஸ்க் அதிகம். அதே மாதிரி இங்கே ஒரு 500 பாயிண்ட்டுக்கு அங்கிட்டு நான் செல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டும் கம்மி, எனக்கு கிடைக்கிற அந்த ரிஸ்க்கும் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அதாவது ரிஸ்க் பெர்ஸ்பெக்டிவில் விஷயங்கள் வேறு, ப்ராஃபிட்டபிள் பெர்ஸ்பெக்டிவில் விஷயங்கள் வேறு அப்படின்றது மட்டும் புரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஐவி இருக்கும். ஓகேங்களா? இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டு பேருக்குமே தானே ரிஸ்க் அதிகம். 73 ரூபாய்க்கு செல் பண்ணவருக்கும் 5 ரூபாய்க்கு செல் பண்ணவருக்கும், ஒரு உதாரணத்துக்கு மார்க்கெட் ஒரு வேளை 500 பாயிண்ட்டு கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா 73 ரூபா இருக்கிற ப்ரீமியத்துக்கு கூட சேர்ந்து ஒரு உதாரணத்துக்கு 500 ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா 573 ரூபான்னு ப்ரீமியம் மாறும். அதே மாதிரி 500 பாயிண்ட்டு கீழே இறங்கும்போது இந்த 5 ரூபா இருக்கிற ப்ரீமியத்துக்கு கூட 5 ரூபா கூட்டி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் 505 மாறிடும். இங்கே ரிஸ்க் என்னமோ சேம் தான், ஆனால் இங்கே காம்பினேஷனாக எடுக்கிற மற்ற விஷயங்கள் தான் இந்த ஐவியை ஒருங்கிணைச்சு காட்டுது. குறிப்பாக இந்த சென்சிபிளில் காட்டுற ஐவி ஒரு ஹெட்ஜ்டு பேஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? காலோட ஐவி ப்ளஸ் புட்டோட ஐவி. ஓகேங்களா? இதை காம்பினேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ரொம்ப குழப்ப விரும்பலை. ஓகேங்களா? ரொம்ப பார்த்திங்கன்னா கிளியராக தான் இங்கே நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் இப்போ ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு ஐவி இருக்குது அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டீங்க. கரெக்டாக? ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரியுது. ஸோ அட் த மணியில் விற்றா ஒரு பயம்,
ஓடிஎம்மில் விற்றா ஒரு பயம். ஓகேங்களா? ஓடிஎம்மில் இப்போ நினைக்கிறவன் என்ன நினைப்பான், 500 பாயிண்ட் வராதுன்னு நினச்சி விற்பான். ஆனால் வந்தால் அவனுக்கு பயம் அதிகம். அப்படின்றத இங்கே பார்த்தீங்கன்னா 11.8 அப்படின்ற ஒரு ஐவி இருக்கும். இதே அட் த மணியில் இருக்கிறவனுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். பிகாஸ் இவன் வெறும் இதை மட்டும் விற்க மாட்டான், இவன் கூட சேர்த்து இதையும் விற்பான். அதாவது காலையும் விற்பான் ப்ளஸ் புட்டையும் விற்பான். அதனால் அவனுக்கு ஒரு சீசா கேம் ஆடுற மாதிரி மொத்த ப்ரீமியமும் கூட்டினீங்க அப்படின்னா ஒரு 150 ப்ரீமியம் வருது அப்படின்னா அவனுக்கு மேலே ஒரு 150 பாயிண்ட்டுக்கும் கீழே ஒரு 150 பாயிண்ட்டுக்கும் பெருசாக அவன் பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா? இதே மார்க்கெட்டு ஒரு 300 பாயிண்ட் கீழே இறங்கினாலும் இவனுக்கு செம்ம ப்ரெஷர் வரும். ஏன்னா இவன் மேக்ஸிமம் வந்து நேக்கடு செல்லிங்காக தான் பண்ணியிருப்பான். ஏன் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான காலை 546 ரூபாய்க்கு அவன் விற்றுருப்பானான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, விற்றுருக்க முடியாது. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஐவி ஹெவியாக இருக்கும், ஒரு சைடு ஐவி கம்மியாக இருக்கும். ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து அட் த மணியில் ஐவி கம்மியாக இருக்குது அண்ட் வந்து ஓடிஎம்மில் ஐவி அதிகமாக இருக்குது. ஏன்னா பர்ஃபெக்ட் எட்ஜ் எங்கே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு வேணும். அது கம்ப்ளீட்டாக மார்க்கெட் எங்கே இருக்குதோ அதுக்கு நியராக இருக்கிற ஸ்ட்ரைக்ஸில் மட்டும்தான் முடியும். அதனால தான் இங்கேருந்து மேலே ஒரு 300 பாயிண்ட்டுக்கும் கீழே ஒரு 300 பாயிண்ட்டுக்கும் தான் ஐவி கம்மியாக இருக்கும். ஒரு சைடு மேலே போனாலும் ஒரு சைடு கீழே போனாலும் ஐவி இன்க்ரீஸ் ஆகும். அது எய்தர் கால் சைடாக இருந்தாலும் புட் சைடு இருந்தாலும். இதை புரிஞ்சுக்குங்க. இப்போது இந்த ஸ்கியூ பக்கம் வரலாம், அதாவது பாரபட்சம் பக்கம் வரலாம். ஓகேங்களா? இந்த பாரபட்சம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இந்த இவ்வளோ ஐவி இருக்குல்ல, கிட்டத்தட்ட 24,650லேருந்து நான் 25,750 1000 பாயிண்ட்டுக்கான ஐவி எடுத்திருக்கேன். கரெக்டாக? இந்த ஐவியை நம்ம சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் இந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம ஒரு வரைபடம் வரைவோம். ஓகேங்களா? எப்படி வரைவோம்? இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? ஒய் ஆக்சிஸில் ஒரு வேல்யூ இருக்கும். ஐ திங்க் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்ஸ் வைஸில் எடுத்துக்கலாம், இது வந்து ஐவி வைஸில் எடுத்துக்கலான்னு வைங்களேன். ஸோ இது நம்ம இப்படியே வரைஞ்சான்னு வைங்களேன், எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு உதாரணத்துக்கு நான் வரைகிறேன், இது வந்து புரிதலுக்காக தான். நான் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வரைகிறேன். ஓகேங்களா? அதாவது இப்படி வரைகிறேன். ஸோ புட்டில் மட்டும் வேல்யூ அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் 14, 13, 12, 8, 6ன்ட்டு. பட் கால் சைடில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் போக போக கூட. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா நடுவில் சென்டரில் ஒரு நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, மேலே கீழே ஒரு 200 பாயிண்ட் வரைக்கும் ஸ்ட்ராடல் இருக்கும். ஒரு பர்ஃபெக்ட் எட்ஜ் இருக்கிற ஏரியா மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு ஐவி வேல்யூஸை வச்சுருக்கோம். நீங்களே பாருங்கள். அப்போது அது எல்லாமே இந்த ஒரு ரீஜனில் இருக்கும். ஓகேங்களா? இதை வேறு கலரில் கூட பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் எட்ஜ் உள்ள பிளேஸு. ஓகேங்களா? அப்போது இந்த பர்ஃபெக்ட் எட்ஜ் உள்ள பிளேஸுக்கு இந்த கர்வ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி இப்படி இருக்குங்க, அப்படியே இப்படி வந்து வந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு சைடு மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி பாரபட்சமாக இருக்கும், ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அது ஒன்றும் கிடையாது. அதை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணுறேன், கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, நான் இந்த ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு 200 பாயிண்ட்டு 23,550லேருந்து 25,150க்கு ஒரு 200 பாயிண்ட்டுக்கு நான் மூவ் ஆனால் என் ஐவி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இதே 200 பாயிண்ட் நான் மூவ் பண்ணுறேன், டவுன் சைடில் மூவ் பண்ணுறேன்னா 7.8 இருக்குது. இதே நான் 23,350லேருந்து 550க்கு மூவ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பாருங்கள் 6.5 இருக்கிற ஐவி 6.6ன்னு தான் மாறி இருக்குது. அதாவது நான் 200 பாயிண்ட்டு வந்து கீழே வந்தால் எனக்கு அதிகமாகுது, மேலே வந்தால் எனக்கு அப்படியே தான் இருக்குது. அப்போது இதுதான் பாரபட்சம். மார்க்கெட் பாரபட்சம் பார்க்குது. ஒன்று, இந்த பாரபட்சம் எதுக்கு வந்து பார்க்குது? இந்த ஸ்கியூ வந்து ஏன் வருது? ஏன் சார் வருது ஸ்கியூ? ஏன் சார் இதை வந்து டெய்லி நீங்கள் வந்து சொல்கிறீங்க வீடியோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? இதுக்கான காரணம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த மணியில் அன்வைண்டிங்கும் ஓடிஎம்மில் பெரிய அளவு ஷைனும் இல்லை, பெரிய அளவு அடிஷன்ஸும் இல்லை. ஆனால் புட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான இந்த மணி செல்லிங்கும் ஓடிஎம்மில் ரொம்ப ஹெவியான செல்லிங்கும் ஆப்ஷனுகளில் இருக்குது. அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் கிரியேட்டிங் மோர் ஆப்ஷன்ஸ். கரெக்டுங்களா? அப்போது செல்லர்ஸ் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரான், உள்ளே இறங்குறான். ஓகேங்களா? அப்படின்ற ஒரு மீனிங். கரெக்டுங்களா? அப்போ கால் சைடு வந்து செல்லர்ஸ் வந்து இருக்க மாட்டாங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற செல்லர்ஸ் தே ஆர் எக்ஸிட்டிங் தேர் பொசிஷன். அதனால தான் இங்கே மைனஸில் இருக்குது. ஓகேங்களா? இட்ஸ் அன்வைண்டிங் அப்படின்ற ஒரு பொருள். ஓகேங்களா? அதிக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வருது. அந்த அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுதுன்னா உங்கள் ப்ரீமியத்தை அமுக்குது. 25,300 கிட்ட ஆக்சுவல் ஸ்பாட் இருக்குது. காலோட ப்ரீமியம் 94 ரூபா, புட்டோட ப்ரீமியம் 51 ரூபாயா? எப்படிங்க முடியும்? உங்களால் எப்படி முடியும்? ஈவன் மார்க்கெட் 17 பாயிண்ட் கம்மியாகி 25,282 தான் இருக்குது. இட்ஸ் அ
ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா இந்த புட்டோட ஸ்ட்ரைக்கு வேல்யூவோட கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் இங்கே ஹெவியாக தான் இருக்கணும். ஏன் இங்கே ஹெவியாக இல்லாமல் இங்கே இருக்குது? இது யாராவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? இதுக்கு பேர் ப்ரீமியம் டம்ப் அப்படின்வாங்க. ஓகேங்களா? ஸோ புட் ஆப்ஷனில் அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ப்ரீமியம் டம்ப்புன்னு சொல்லப்படுற கால் ஆப்ஷனை விட புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ளஸ் ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மார்க்கெட் மேலே போக போக ஓரளவு வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போனாலே பயப்படுற மாதிரி மார்க்கெட் இருந்தால் இதுக்கு பேர் பாரபட்சம். ஸோ அப்போ மார்க்கெட் எப்படி தம்மா ரியாக்ட் பண்ணும்? அதனால தான் டெய்லி வீடியோவில் ஸ்கியூன்னு போட்டு ஃப்ளாட் டு அப்சைட் அப்படின்னு ஒன்று போடுவேன். அப்போ என்ன ஃப்ளாட் டு அப்சைட்னா வாட் இஸ் த மீனிங்? ஸோ ஃப்ளாட் டு அப்சைட் அப்படின்னா ஒன்று மார்க்கெட் இங்கே இருக்கலாம், இல்லைனா மேலே போக வாய்ப்பு இருக்குது. நடக்குதா? இது வந்து இதை வச்சு நான் ப்ராஃபிட் பண்ணுவேன் அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா? ஒரு 70% மார்க்கெட் இது ரியாக்ட் பண்ண வாய்ப்பு, 70லேருந்து ஒரு 80% மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது வந்து புரிதலுக்காக மட்டும்தான். இது வந்து புரிஞ்சுக்கணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது, ப்ரீமியத்தை அமுக்குறாங்க இல்லை டம்ப் பண்ணுறாங்க, அது மூலமாக ஸ்கியூ உருவாகுது. அந்த ஸ்கியூ வழியாக மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணும். பெருசாக வந்து கீழே விழுந்துடாது. இந்த சுச்சுவேஷனில் என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நான் ஃப்ளாட் டு அப்சைடுன்னேன், ஒன்று ஃப்ளாட்டாக இருக்கலாம் இல்லை அப்சைடாக இருக்கலாம். அப்போ டவுன் சைட் போகாதா அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது சென்சிட்டிவ் நியூஸ் வந்தால் போகும். அப்போ போகும்போது மார்க்கெட்டில் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே வந்துடுவாங்க. அது எப்படி சார் தெரியும்? அப்படியே உல்ட்டா என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ஹெவியான பிளேயர்ஸ் வந்துடுவாங்க. அப்போது கால் ஆப்ஷனில் ஹெவி ரைட்டிங் வந்துடும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். காலோட ப்ரீமியத்தை அப்படி அமுக்குவாங்க. ரெண்டாவது புட்டோட ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். மூணாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு ஸ்கியூ வந்து கம்மியாகும், இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ அதிகமாகும். அப்படியே உல்ட்டாவாக மாறும் மார்க்கெட் ஏதாவது நியூஸ் வரும்போது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்சர்வேஷன் நீங்கள் இந்த ஆப்ஷன் செயினில் புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். ஓகேங்களா? இது வந்து ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வருது, முக்கியமாக என்ன அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வருது, ப்ரீமியத்தை அமுக்குறாங்க. உங்களுக்கு அந்த ஐவியில் அந்த பயம் எந்த பக்கம் இருக்குது அப்படின்றது தெரியுது, வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப கம்ப சுற்றுறோம், ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேசுகிறாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேர்ம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் போட்டாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நண்பா. வீடியோ புரியலையா? இன்னொரு தடவை பாருங்கள். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் தந்திருக்கேன். டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள், வீக்கெண்டில் நம்ம பேசலாம் தாராளமாக. ஓகேங்களா? ஸோ செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.